ஹலோ வியூவர்ஸ், இந்த ஒரு வீடியோவில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய வார் 2 படம் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு தான் வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணலையோ மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு முன்னாள் ஏஜென்ட்டாக இருக்கக்கூடிய ஹிருத்திக் ரோஷன் வந்து ஒரு டைமில் ஒரு சம்பவம் ஒன்று வந்து பண்ணிடுறாரு. ஸோ அது வந்து இந்தியாவுக்கு வந்து அகேன்ஸ்டாக வந்து போய் முடிஞ்சிருது. ஸோ அவரை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக ஜூனியர் என்டிஆர் வந்து ஸ்பெஷல் யூனிட்லேருந்து வந்து ஒரு ஆஃபீஸராக வந்து களத்தில் வந்து இறக்கி விடப்படுறாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த கதையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த படத்தோட மொத்த கதையே. ஸோ இந்த படத்தில் வந்து நம்மளுக்கு மெயினாக வந்து பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். ஸோ அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து இந்த படத்தில் பயங்கரமாக வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். கார் சேசிங் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அண்ட் வந்து பைக் சேசிங், அப்புறம் வந்து போட் சேசிங், அப்புறம் வந்து ட்ரெயினுக்கு மேலே, அப்புறம் ஃப்ளைட்டுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து நிறையவே வந்து இருக்கிற வாகனங்கள் எல்லாத்தையும் வந்து உருட்டி தள்ளியிருந்திருக்கு இந்த டீமு. ஸோ நல்லாவே வந்து ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பண்ணியிருந்திருக்காங்க. அதை வந்து கட் பண்ணி ஸ்க்ரீனில் வந்து கொண்டு வந்ததுங்கிறது ஒரு திறமை. ஸோ அதனால் வந்து எடிட்டிங் கட்ஸ் வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லேயும் வந்து நல்லாவே வந்து வந்திருக்கு. அதே மாதிரி வந்து ஒரு சில எமோஷனலான விஷயங்கள், குறிப்பாக வந்து நம்ம கதாநாயகன் கதாநாயகிக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஒரு லவ், அதுக்கு ஒரு பாட்டு. ஸோ அங்கே வந்து ஒரு பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கதாபாத்திரங்களோட ஒரு சில விஷயங்கள் எமோஷன்ஸாக வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து இந்த படத்தில் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்தது அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஜூனியர் என்டிஆருக்கும் அண்ட் வந்து ஹிருத்திக் ரோஷனுக்கும் வந்து ஒரு 2 பேக் ஸ்டோரியே வந்து வச்சிருந்திருக்காங்க. அந்த பேக் ஸ்டோரி உண்மையிலே வந்து நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்தது. குறிப்பாக வந்து டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸில் ஒரு சின்ன ஒரு எமோஷனல் இம்பாக்ட் வந்து விடுறதுக்கு, ஸோ நம்மளுக்கு வந்து இம்பாக்ட்ஃபுல்லாக வந்து இருக்கிறதுக்கும் வந்து அந்த பேக் ஸ்டோரிங்கிறது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருந்தது அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ அந்த பேக் ஸ்டோரிங்கிறது ஓவரால் வந்து படம் பார்க்கும்போதே வந்து நல்லா ஒரு சூப்பராக வந்து பண்ணியிருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நமக்கு வந்து பர்சனலாக வந்து ஃபீல் ஆயிருந்தது. அந்த படத்தில் வந்து 3 கேரக்டர்ஸ் தான் வந்து மெயின் லீடாக வந்து பண்ணியிருந்திருக்காங்க. ஒன்று வந்து ஜூனியர் என்டிஆர், அண்ட் வந்து இன்னொன்று வந்து ஹிருத்திக் ரோஷன், அண்ட் வந்து கியாரா அத்வானி. ஸோ இவங்க 3 பேர் தான் வந்து சென்ட்ரல் கேரக்டர்ஸ். ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுங்கிறது உண்மையிலே இந்த படத்துக்கு வந்து நல்லாவே வந்து வந்திருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ ஆன் ஸ்க்ரீனில் அவங்க கொடுத்திருந்த அந்த ஒரு எஃபெக்டிவான பெர்ஃபார்மன்ஸுங்கிறதும் வந்து நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கு. ஸோ நல்லாவே வந்து புல் ஆஃப் பண்ணியிருந்திருக்காங்க ஸ்க்ரீனில். இந்த படத்தில் வந்து டெக்னீஷியன்ஸோட ஒர்க், குறிப்பாக வந்து கேமரா குவாலிட்டிங்கிறது அவ்வளோ ரிச்சாக வந்து விஷுவலாக வந்து பார்க்கும்போது அவ்வளோ ரிச்சாக வந்து இருந்த மாதிரியான ஒரு ஃபீலு. ஸோ படம் பார்க்கும்போதே வந்து உண்மையிலே வந்து ஒரு ஹை ஸ்டாண்டர்டில் ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வந்து நமக்கு வந்து பர்சனலாக வந்து இருந்தது. ஸோ குறிப்பாக அந்த ஒரு கேமரா ஒர்க் வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸில் அந்த ஒரு ஆங்கிள்ஸை வந்து செட் பண்ணதாக இருக்கட்டும், அண்ட் வந்து விஷுவலாக ரிச்சாக வந்து ஸ்க்ரீனை வந்து ப்ரெசென்ட் பண்ணி அந்த ஒரு சினிமாட்டோகிராஃபியோட ஒர்க்கே வந்து ஓவராக வந்து நல்லா இருந்தது அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி வந்து மியூசிக்கு, ஸோ படத்தில் வந்து நம்ம ஹிருத்திக் ரோஷன், கியாரா அத்வானி, ஸோ இவங்க 2 பேத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஒரு சாங்குங்கிறது நல்லா இருந்தது. ஸோ அதே மாதிரி வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கும் வந்து நல்லாவே வந்து பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து எடிட்டிங் கட்ஸும் வந்து நல்லா வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ எடிட்டிங் கட்ஸ் வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்த விதங்கிறது எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளால் வந்து ரசிக்க முடிஞ்சது. மேஜராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சேசிங் சீக்வன்ஸ் மாதிரி தான் வந்து இருக்கும் படத்தில். ஸோ பட் ஆனால் வந்து அதை நல்லாவே வந்து கட் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். அண்ட் முக்கியமாக வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்குங்கிறது நல்லா இருந்தது. ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே வந்து காம்ப்ரமைஸ் இல்லாமல் வந்து குறிப்பாக வந்து லைவ் லொக்கேஷன்லேயே வந்து போயிட்டு வந்து ஷூட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து சூப்பராக வந்து படம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு படம் பார்க்குறோம் ஒரு ஹை ஸ்டாண்டர்டில் அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து கொடுத்துருது. ஸோ மற்றபடி இந்த படத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மெயினாக அந்த 2 கேரக்டர் இன்ட்ரோ வந்து ஃபஸ்ட்டு வந்து காமிச்சாங்க. ஸோ அங்கேயே வந்து படம் வந்து அவ்வளோதான் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்து நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. சுத்தமாக வந்து லாஜிக்கே வந்து இல்லாத அளவுக்கு ஒரு இன்ட்ரோ, அந்த இன்ட்ரோ வந்து இந்த படத்துக்கு வந்து தேவையில்லாத ஆணி அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ சாதாரணமாகவே அந்த இன்ட்ரோ வந்து காமிச்சிருந்துருக்கலாம். ஸோ வந்து லாஜிக்கை மீறி ஒரு இன்ட்ரோ, படம் ஃபுல்லாக வந்து நீங்கள் தேடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து எங்கேயுமே வந்து லாஜிக்கே வந்து இருக்காது. குறிப்பாக அந்த இன்ட்ரோ வந்து நம்மளால வந்து சுத்தமாக வந்து ஏற்றுக்கவே முடியல. அதே மாதிரி வந்து இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து சுத்தமாக லாஜிக்கே இல்லாத ஃபைட் சீக்வன்ஸ் தான் வந்து எல்லாமே. ஸோ ஃபைட் சீக்வன்ஸில் நீங்கள் வந்து லாஜிக்கெலாம் வந்து பார்க்க மாட்டேன், பயங்கரமாக வந்து ஆக்ஷன்ஸ்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை வந்து உங்களால் வந்து ரசிக்க முடியும். பட் ஆனால் அணுவாக லாஜிக்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்து அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெஃபினட்டாக அது வந்து எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸ்லையுமே வந்து லாஜிக்கே வந்து இந்த படத்தில் வந்து கிடையாது. மெயினாக இருந்தால் அந்த கார் சேசிங்கு, அப்புறம் வந்து போட் சேசிங்கு, ஃப்ளைட்டு மேலே அது பட்டெலாம் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ரசிக்கவே முடியாது அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். லாஜிக்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸில் வந்து சுத்தமாக லாஜிக் கிடையாது. ஓவரால் படத்துலேயே வந்து சுத்தமாக லாஜிக் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி வந்து ஒரு சுத்தமாக லாஜிக் இல்லாத ஒரு படம் தான் இந்த ஒரு படம். அண்ட் அங்கங்கே வந்து தெலுங்கு படத்தோட வாடையும் வந்து இந்த படத்தில் வந்து அடிக்கும். ஸோ ஏன்னா அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து தெலுங்கு பட சாயலில் வந்து இருந்த மாதிரி தான் வந்து பர்சனலாக எனக்கு வந்து ஃபீல் ஆயிருந்தது. பட் ஆனால் அந்த கொரியோகிராஃப் பண்ணப்பட்ட விதம்லாம் வந்து ரொம்பவே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்ஷன் பிளாக்ஸ் எல்லாமே வந்து நல்லா தான் வந்து வந்திருக்கு. பட் ஆனால் வந்து நீங்கள் வந்து லாஜிக்லாம் வந்து சுத்தமாக வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதே மாதிரி வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ்
சீக்வன்ஸில் வந்து சிஜிஐ விஎஃப்எக்ஸ் வந்து பயங்கரமாக வந்து பிசல் அடிக்குது. ஸோ அங்கே இன்னும் கொஞ்சம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி வந்து ஒர்க் பண்ணி இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி வந்து பர்சனலாக எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. குறிப்பாக அந்த பெரிய ஸ்க்ரீனில் வந்து பார்க்கும்போது வந்து நல்லாவே வந்து அந்த சிஜிஐ ஷார்ட்ஸ் விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸ்லாம் வந்து பிசிறு அடிக்கிறத வந்து நம்மளால வந்து கண்கூடாவே வந்து பார்க்க முடியுது. ஸோ அதான் அந்த படத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டிராபேக்காக வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு டைமில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸையும் வந்து நம்மளால ஒன்றி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து பண்ணி விட்டுருது. ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து நான் வந்து லாஜிக்கே வந்து பார்க்க மாட்டேன் ப்ரோ அப்படின்லாம் வந்து நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா, அண்ட் ஓவரால் வந்து படத்தில் வந்து எனக்கு வந்து லாஜிக்கே வந்து தேவையில்லை, படம் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து நல்லா அதகலமாக வந்து இருந்தால் போதும், நான் வந்து படத்தை வந்து பார்ப்பேன் அப்படின்ட்டு வந்து நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா வந்து வேணாம், அந்த படத்தை வந்து ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி வந்து பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். பட் நல்ல கதை, நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் வந்து இருக்கணும். ஸோ எனக்கு வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸும் வந்து லாஜிக்லாம் வந்து பார்ப்பேன் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு தான் வந்து நான் வந்து சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணுறது வந்து நல்லது. ஸோ நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான வாட்ச், ஒரு டீசெண்டான ஃபிலிம் தான். ஸோ மற்றபடி வந்து இந்த படத்தில் வந்து அடல் கண்டதை பொறுத்தளவுக்கு வந்து கியாரா அத்வானியோட அந்த ஒரு பிகினி சீன் வந்து எல்லாத்துக்கும் வந்து தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா மெயினாக அதை வச்சே வந்து நிறைய பேர் வந்து இந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷன்லாம் வந்து பண்ணிட்டு வந்து இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு பிகினி சீனும் வந்து இருக்கு, அண்ட் லிப்லாக் சீன்ஸும் வந்து படத்துலேயே வந்து இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த படம் வந்து தியேட்டர்ஸில் தமிழ் டப்பிங்லேயே வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பாருங்க, தமிழ் டப்பிங்கும் வந்து நல்லாவே வந்து தான் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதனால வந்து தியேட்டர்ஸில் நீங்கள் போய் பார்க்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா வேணா ஒரு டைம் வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு ஓகேவான படம் தான் இந்த படம். நம்மளோட வீடியோஸ் அண்ட் விமர்சனங்கள்லாம் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் வேற ஒரு வீடியோ, வேற ஒரு விமர்சனத்தோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அதுவரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கரண்குமார், சைனிங் ஆஃப். தேங்க்யூ ஸோ மச். பை பை அண்ட் லவ் யூ கைஸ்.